செங்கல்பட்டில் ஏரியில் கிடந்த மனித எலும்புக்கூடு அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கணவனை அவரது மனைவியும் ஆண் நண்பரும் சேர்ந்து கொலை செய்திருப்பது அம்பலமாகி இருக்கிறது. கொலை நடந்ததன் பின்னணி என்ன? மனைவியின் தவறான தொடர்பை அறிந்த கணவனை மனைவியும் அவரது காதலரும் சேர்ந்து கொலை செய்து உடலை ஏரியில் புதைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. கொலை நடந்தது எப்படி? செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த வெள்ளப்பந்தல் கிராமத்தில் ஏரியின் அருகே மனித எலும்புகள் சிதறி கிடப்பதை ஆடு மேய்க்க சென்றவர்கள் பார்த்துள்ளனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் திருக்கழுக்குன்றம் போலீசார் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை நடத்தினர். சிதறி கிடந்த எலும்புகளை சேகரித்து மனித எலும்புகள்தான் என்று உறுதி செய்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் பிரதீப் விசாரணை மேற்கொண்டார். மனித எலும்புகளை சேகரிக்கும் போது அந்த பகுதி அருகில் உள்ள ஏரியில் சில ஆடைகள் சகதியில் மூழ்கிய நிலையில் இருந்தன. அதில் சுமார் 2 அடி பள்ளம் தோண்டிய நிலையில் மண்டை ஓடு ஒரு பக்கவாட்டில் நொறுங்கிய நிலையிலும் மார்பக எலும்புகளும் இருந்தன. கொலை செய்து புதைக்கப்பட்டவர் யார் என போலீசார் விசாரணை நடத்திய போது வெள்ளப்பந்தல் கிராமத்தில் ஏரி அருகே வயல்வெளி பகுதியில் பம்ப் செட்டில் தங்கியிருந்த ஒரு குடும்பத்தினரை சில தினங்களாக காணவில்லை என்று தெரிய வந்தது. காணாமல் போன குடும்பம் யார் என விசாரணை நடத்திய போது பல அதிர்ச்சி தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தன. திருக்கழுக்குன்றம் அடுத்த வெள்ளப்பந்தல் கிராமத்தில் துரைபாபு என்பவரின் வயல்வெளியை பராமரித்துக் கொண்டு அங்கேயே பம்ப் செட்டில் தங்கியிருந்துள்ளனர் சந்திரன் சித்ரா தம்பதியினர். இவர்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆன நிலையில் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் சித்ராவிற்கு அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவருடன் தவறான உறவு ஏற்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன் சித்ராவும் சக்திவேலும் தனிமையில் இருந்ததை சந்திரன் நேரில் பார்த்து விட்டார். உடனே இருவரையும் சந்திரன் அடிக்க இருவரும் சேர்ந்து சந்திரனை தலையில் அடித்து கொலை செய்து ஏரி கரையிலேயே குழி தோண்டி புதைத்திருப்பது தெரிய வந்தது. சந்திரன் புதைக்கப்பட்ட இடத்தில் நாய்கள் குழி தோண்டி சில எலும்புகளை கடித்து வெளியில் போட்டு சென்றதால் கொலை சம்பவம் அம்பலமாகி உள்ளது. சித்ரா சக்திவேல் இருவரையும் போலீசார் கைது செய்து உடல் சிறையில் அடைத்தனர். எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்ட 10 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்த போலீசாரை அதிகாரிகள் பாராட்டினர்.